नमस्ते। राष्ट्रभाषा अनुवाद अभ्यास ला पार्ट 3। एक दिन की बात है, रामदास अपने कमरे में लेट आराम कर रहा था कि इतने में 2-3 ग्वाले दौड़ते हुए उसके पास आए और कहा, टीले की बाईं ओर नाले के पास की झाड़ियों में बाघ छिपा हुआ है। रामदास ने तुरंत बंदूक दाम ली और कारतूस लेकर टील की ओर चल पड़ा। இது ஒரு நாளைக்குரிய விஷயம். ராம்தாஸ் தன்னுடைய அறையில் படுத்துக்கிட்டு ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ 2-3 மாடு மேய்க்கிறவங்க, இடையர்கள்னு சொல்லுவோம், குவாலைனா மாடு மேய்ச்சிட்ருக்கவங்க ஓடி வந்தாங்க. ஓடி அவர்கிட்ட சொல்கிறாங்க, என்னென்னு, டீலேக்கே பாயி ஓர், டீலேனா ஒரு குன்று, அதோட இடது பக்கத்தில், குன்று அப்படின்னா ஒரு இந்த மலை தான் மவுண்டைன், அதை பஹாடுன்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அதை குன்றுன்னு சொல்கிறோம். அதோட இடது பக்கத்தில், தாயாங்னா வலது, பாயாங்னா இடது, பாயிங் ஓர் இடது பக்கத்தில், நாளைக்கே பாஸ், நாளைக்கேனா கேனல், அதாவது ஒரு ஓடைக்கு பக்கத்தில், ஜாடியோமே, ஜாடியோனா புதர், ஜாடினா புதர், புதருக்கு பக்கத்தில் புலி மறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ராம்தாஸ்னே துரந்த், ராம்தாஸ் உடனே என்ன பண்ணுறாரு, பந்தூக்குனா துப்பாக்கி தாம்லி எடுத்துட்டாரு. அவர் கார்தூஸ் லேக்கர் டீலேக்கு ஓர் சலாப்படா, தோட்டாக்களையும் எடுத்து அந்த குன்றை பார்த்து நடந்து போகிறார். रामदास ने देखा कि झाड़ियों में बाघ छिपा हुआ है। तुरंत रामदास ने उस पर गोली चलाई। गोली बाघ के माथे पर जा लगी। वह चित गिर पड़ा और उसी समय वह मर गया. ராம்தாஸ் பார்க்குறாரு, புலி புதருக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. உடனே ராம்தாஸ் அதை பார்த்து சுடுறாரு. கோலி சலாயின்னு சுட்டுறாரு. அந்த குண்டு பாஞ்சிருது. அந்த குண்டு புலியோட மாத்தேனா நெற்றி, ஃபோர்ஹெட்டு, நெற்றியில் போய் பட்டுருச்சு. வகு சித் கிர்படா, அவர் அப்படியே மல்லாந்து விழுந்துட்டார். உசி சமயம் வகு மருகை, அவர் விழுந்து, அதாவது அந்த புலி மல்லாந்து படுத்து விழுந்து செத்து போயிடுச்சு. இங்கிலீஷில் பார்க்கலாம். Part 3. One day, Ramadas was taking rest in his room. Just then, 2 or 3 cowards came running to him and said that one tiger was hiding among the bushes near the stream on the left side of the hill. Soon after, Ramdas took a gun with bullets and set out towards the hill. Ramdas saw that tiger was hiding among the bushes. Soon he shot the tiger. The bullet hit the
forehead of the tiger. The tiger fell on its back and soon it was dead. ஒரு நாள் நடந்த விஷயம். ராம்தாஸ் தனது அறையில் ஓய்வெடுத்து கொண்டு இருந்தான். அப்போது 2-3 இடையர்கள் அவனிடம் ஓடி வந்து, குன்றின் இடது பக்கம் ஒரு ஓடையின் அருகில் உள்ள புதர்களில் ஒரு புலி பதுங்கி இருக்கிறது என்று கூறினர். ராமதாஸ் உடனே தனது துப்பாக்கியை எடுத்துக்கொண்டான். தோட்டாக்களையும் எடுத்துக்கொண்டு குன்றினை நோக்கி நடந்தான். ராமதாஸ் அங்கு புதருக்குள் ஒரு புலி பதுங்கியிருப்பதை கண்டான். ராமதாஸ் உடனே அதை நோக்கி சுட்டான். குண்டு புலியின் நெற்றியில் பட்டது. அது உடனே மல்லாந்து விழுந்து இறந்துவிட்டது. தன்யவாத்.